பார்க்குறவர் 2 கருணாநிதிக்கு சமமானவர். அரசியல் புரிதலற்றெல்லாம் பேச மாட்டார். அரசியல் புரிதலோடு பேசுவார். அப்படியாப்பட்ட நபர் நீ அந்த இடத்துல ஏன் அப்படி பேசுறீங்க? அண்ணன் கூட சொன்னார், நடத்துனது அவங்கள பற்றி பேசாமல் எப்படின்றாரு. நடத்துனது நீங்கன்னா உங்களை பற்றி பேசுறது நீ எதுக்கு பொது விஷயங்களை கொண்டு வரீங்க? வீட்டில் உட்காந்து பேசிங்க. நீங்கள் பேரணி என்ன தலைப்பு? பாலஸ்தீன மக்களுக்காக தான் பேரணி நடத்துறீங்க. அங்கே வந்து நான் பெரியாரை பற்றி பேசுறேன்னா நீ பெரியாருக்காக பேரணி நடத்திட்டு அங்கே பேசுங்கன்ற நான். சீமான் சொல்கிற மாதிரி தான் ஆகுது. கருவாட்டு சாம்பார் ஆக முடியாது இல்லையா? ஒன்று சாம்பார் இருக்குன்னா இல்லை கருவாட்டு குழம்பா இருக்கணும். கருவாட்டு சாம்பார்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அப்பட்டமான ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில் சீமான மனசில் வச்சுக்கிட்டு அங்கே வந்து பெரியார் வந்து எதிர்க்கிறாங்க, அதை விடக்கூடாது, விட்டால் நாளைக்கு வந்து கருத்தியில் பொதுத்தரத்தில் விவாதம் பொருளாக பேச முடியாமல் போயிடும், அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பட்டமான அரசியல்